இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோங்க. இன்றைக்கான நம்ம தேவ செய்திக்கு போலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 attributes of a godly woman, 20 தெய்வீக பெண்ணின் பண்புகள். ஒரு தெய்வீகமான ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்கனாக்கா, தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ இருக்கிறாங்கனாக்கா அவங்க கிட்ட எந்த மாதிரி குணங்கள் இருக்கும் அப்படின்றதா இன்றைக்கான பாடம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல்னாக்கா, இன்னைக்கு என்ன டேங்க இன்னைக்கு ஸ்பெஷல்? விமன்ஸ் டே தான் இன்னைக்கு ஸ்பெஷல். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த நிலையில இருக்கிறதுக்கு ஒரு விமன் காரணமா இருக்கிறாங்க, நம்ம தாயார் இல்லைங்களா? ஒரு காலகட்டத்து வரைக்கும் நம்ம தாயார் வந்துதான் இன்னைக்கு நம்மளோட குணம், நம்ம எப்படி இந்த ஸ்தானத்துல இருக்கிறோன்றதுக்கு அவங்க முக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மனைவி இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கூட தேவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஸ்திரீங்களை முக்கியமா வச்சிருக்கிறாருங்க. சரிங்களா? ஸோ அவங்களால தான் நம்ம இந்த நிலையில இருக்கிறோம். அதை நம்ம என்னைக்குமே மறக்க முடியாது. ஸோ இன்னைக்கு எவ்வளோ விதமான ஸ்திரீகள் உலகத்துல இருக்கலாங்க. ஆனா தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்திரீ யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை தான் தேவன் ரொம்ப ரொம்ப விரும்புவாருங்க. சரிங்களா? ஸோ தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் இன்றைக்கான டாபிக். 20 குணங்களை நம்ம பார்க்குறோம். 20 நம்ம 2 ஹவர் மேலே போயிடும் நினச்ச போறீங்க. உஞ்சாலுக்கு ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாங்க. சரிங்களா? ஸோ முதலாவது கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ அடிப்படையான குணம் இது தாங்க. எப்படி இருப்பாங்கனாக்கா, யாரை பார்க்கிலும் தேவனை ரொம்ப பயப்படுவாங்க. தேவனை பயப்படுற ஸ்திரீ கேரக்டர்லயும் ரொம்ப ஒழுங்கா இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. தெய்வனை கடவுளை எல்லார பார்க்கிலும் அதிகமா ஃபியர் பண்ணுவாங்க. இந்த ஸ்திரீ தான் கடவுள் ரொம்ப ஆனரபிளா பாக்குறாருங்க. சரிங்களா? கடவுள் மேல பயம் இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் அடிப்படையான கேரக்டர். ஸோ இப்போ நம்ம ஏன் நம்மளுக்குள்ள கடவுள் பயம் கொஞ்ச நாள் இருக்குனாக்கா, நம்ம தாய் அப்படி இருந்திருப்பாங்க, நம்ம கட்டிட்டு இருக்கிற ஸ்திரீ அந்த மாதிரி இருந்திருப்பாங்க, நம்மளோட சகோதரி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்மளுக்கும் கடவுள் மேல ஒரு பயம் வருது இல்லையா? ஸோ வாசிக்கலாங்க. நீதிமொழிகள் 31:30, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். பாத்தீங்களா? கர்த்தருக்கு யார் ரொம்ப பயப்படுறாங்களோ அவ புகழப்படுவாள்ன்ட்டு தேவனே சொல்றாருங்க. எவ்வளவு பெரிய கேரக்டர்னா, இந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப அவசியம். சரிங்களா? கர்த்தருக்கு பயப்படணும் அந்த ஸ்திரீ. யாருக்கு பயப்படலாம்னா கூட கர்த்தருக்கு பயப்படணும். இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈஜிப்துல மருத்துவ வச்சு இருக்கிறாருங்க. சரிங்களா? அந்த பார்வோ ராஜா என்ன பண்றாருனாக்கா, ஆண் பிள்ளைங்களெல்லாம் சாவச்சிருன்ட்டு ஒரு கட்டளை இடுறாரு. ஆனா இந்த ஸ்திரீகளோ மருத்துவச்சுகளோ தேவன் மேல ரொம்ப பயப்படுறாங்க, கடவுள் மேல பயம் இருக்குது. அதனால என்ன பண்றாரு, அந்த குழந்தைங்களெல்லாம் சாவடிக்காம விட்டுறாருங்க. ஒருவேளை அந்த குழந்தைங்களை இவங்க சாவச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண் பிள்ளைகளை, இஸ்ரேல் வம்சமே இல்லாத போயிட்டு இருக்கும். அந்த இஸ்ரேலுக்கு ஒரு ரட்சிப்பு எதனால வந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுள் மேல இவங்களுக்கு இருந்த பயங்க. அதுதான் காரணம். யாத்திராகமம் 1:17, எக்ஸடஸ் 1:17, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். பாத்தீங்களா? எவ்வளவு பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்களை காப்பாத்திட்டாங்க. அதனால தான் இஸ்ரேல் வம்சம் விருத்தி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த மருத்துவச்சுங்க சாவச்சிருந்தாங்கன்னு வச்சுங்கோ, இஸ்ரேல் ஜனமே வந்திருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! காரணம் தேவன் மேல பயம். ஒரு ஸ்திரீக்கு தேவன் மேல பயம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு தவறும் செய்ய துணிய மாட்டாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கம் அவங்க கிட்ட இருக்காது. கடவுளை எல்லாரும் பார்க்கலும் அதிகமா மகிமைப்படுத்துவாங்க. தேவனும் இந்த மாதிரி ஸ்திரீங்க மேலதான் ரொம்ப பிரியமா இருக்கிறாருங்க. சரிங்களா? இந்த ஸ்திரீ தான் ரொம்ப ரொம்ப தேவனால புகழப்படுகிற ஒரு ஸ்திரீ. ரெண்டாவது குணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ பாத்தீங்கன்னா, பேசுற வார்த்தைகள் ரொம்ப ஞானமா இருக்குங்க. வயசா பேசுவாங்க, பிஹேவியரும் ரொம்ப ரொம்ப ஞானமா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், அனாவசியமான விஷயங்கள் பேசாம ரொம்ப அவங்க பேசினாக்கா ஒரு ஞானமான விஷயங்களை மட்டும் தான் பேசுவாங்க. சரிங்களா? இது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மேல இருக்கிற பயபக்தி ரொம்ப நாளா அவங்களுக்கு சத்தியத்துல இருக்கிற ஒரு முதிர்ச்சினால இந்த ஒரு விஷயம் வருங்க. சாதாரணமா வராது. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அனாவசியமா விஷயங்களெல்லாம் பேசுவாங்க. ஆனா தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ ஞானமா பேசுவாங்க. பசங்களுக்கும் அதே புத்தி வரும். அம்மா எவ்வளவு அருமையா கடவுள் பத்தி பேசுறாங்க, தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசுறது இல்ல, புரணி பேசுறது இல்லை, இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். நீதிமொழிகள் 31:26-27 அருமையான வசனங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்குகிறாள்,
தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்குது. பாத்தீங்களா, ஞானம் இலகம்படி வாயத்திருக்கிறாருங்களா, அனாவசியமா பேசுறது இல்ல, ஒருத்தரை கேவலமா பேசுறது இல்ல, ஏளனமா ஒருத்தரை பேசுறது இல்ல, பரிகாசம் பண்றது இல்ல, ரொம்ப தெளிவா பேசுறாருங்க, ஞானமா பேசுறாருங்க. தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்ரீ தான் அப்படி பேச முடியும். சரிங்களா, ஒருத்தருக்கு மனசு கஷ்டம் ஆகிற மாதிரி பேசுறது இல்ல, ரொம்ப கைண்ட்னஸ் ஆகுது அவங்க வார்த்தைகள். சரிங்களா, அவள் சொம்பிலும் அப்பத்தையும் புசிப்பாள், தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்காணியா இருக்கிறாள். பாத்தீங்களா, சோமரியான அப்பத்தை புசிக்கிறது இல்லையா, அவங்க வீட்டோட காரியம் எப்படி இருக்குதுன்னு கண்காணியா பாக்குறாங்களாம். இப்படிதான் இருக்கணுங்க ஒரு தெய்வ பக்தியோட ஒரு ஸ்திரீ. சரிங்களா, அனாவசியமான பேச இல்லாம ஞானமா பேசுறது. இதுக்கு யார் ரொம்ப முக்கியமான உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அபிகேல். அபிகேல் யார் தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம் யாராவது. அபிகேல் யாரு? அபிகேல் ரொம்ப அருமையான பேரு. நிறைய பேர் இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கணுங்க, அப்பதான் தெரியும் யாருன்ட்டு, இல்லையா? வைக்கிறது இல்ல, நம்ம வச்சா 4-5 பேர் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வைக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம் யாருன்ட்டு அபிகேல். அபிகேல் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இவரு நம்ம தாவீது ராஜா என்ன பண்றாருனாக்கா, இவரு சாவடிக்கணும்னு கிளம்பிடுறாருங்க சவுல் ராஜா. அவரை எப்படின்னா கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் ஊரா அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்கு போறாருங்க. அந்த இடத்துல வந்து நாபால்னு ஒரு மனுஷனோட இது இருக்குதுங்க, சரிங்களா, நிலம். அந்த இடத்த இவங்க தாவீது ஆளுங்க நல்லா பாத்துக்கிறாருங்க. அவங்களோட கேமல்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் நல்லா பாத்துக்கிறாருங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராம பாத்துக்கிறாரு. அதனால இந்த மனுஷங்க போயிட்டு அந்த நாபால்கிட்ட என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க உங்களை இப்படி பார்த்து ப்ரொடெக்டிவா பாத்துக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் அப்ப கொடுங்க சாப்பிட்றதுக்கு, எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் கொடுங்க. இஸ்ரேல்ல ஒரு பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் வம்சத்தார் யாராவது அவங்க கிட்ட ஏதாவது கேட்டா கொடுக்கணுங்க. இது அவங்களோட இது. தன்னோட சகோதரர் யாராவது ஏதாவது தேவைனாக்கா அவங்கள நல்லா உபசரிக்கணும். ஆனா இந்த நாபால் என்ன சொல்றாரு, நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும், தாவீதுனா பெரிய ஆளா, நான் அவருக்கு அப்பத்தை கொடுக்கணும் போது தாவீது ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்துடுதுங்க. வா போய் அவனை சாவடிக்கலான்னு போறாரு, கிளம்புறாரு. அப்போ இந்த நாபாலோட ஒய்ஃப்க்குறாங்க தெரியுங்களா, அபிகேல், அவங்க ரொம்ப ஞானமான ஒரு விஷயத்த பண்றாருங்க. தாவீது ராஜா முன்னாடி காலில் ஊந்துறாருங்க. அப்பத்தை எடுத்துட்டு பேசுறாருங்க. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது ராஜாவே, நீங்க பண்ணக்கூடாது அந்த மாதிரி, இது உங்களுக்கு ஞானமான காரியம் இல்லைன்ட்டு அவருக்கே புத்தி சொல்றாருங்க. அவரும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. அது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 24 26. 1 சாமுவேல் 24-26 அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவரே, இந்த பாதகம் என் மேல் சுமாரட்டும், உம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை நீர் கேட்ட பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவராகிய நீர் நாபால் என்னும் இந்த போலியின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பயந்ததும் இருக்கிறது. உம்முடைய அடியாராகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவரே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவருக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல் ஆக கடவர்கள். என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த மாதிரி நீங்க பண்ண போவாதீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன் ஆண்டவரேன்ட்டு தாவீது காலில் உயிராருங்க. கேட்டவனே இவங்களுக்கு தாவீது ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. அவரும் உணர்ந்துறாரு, ஒருவேளை இந்த அம்மா வராம போயிட்டு இருந்தா நான் எல்லாரையும் போய் சாவச்சிட்டு இருக்குவேன்ட்டு அவருக்கு உணர்ந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்றாருங்க. 1 சாமுவேல் 25:32-34 அப்ரிஷியேட் பண்றாருங்க. அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு. உன்னை என்கிட்ட அனுப்புனதுக்கு தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தண்டைய பண்ணியபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தால் இப்பொழுது விடைய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயம் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடுத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஜீவனை கொண்டு மெய்யாக சொல்கிறேன் என்று சொல்லி. பாத்தீங்களா என்ன சொல்றாரு, ஒருவேளை நீ வராத இருந்தா ஒரு நாய்
நாய் கூட இல்லாத எல்லாரையும் நாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம், நாங்க சாவச்சிட்டு இருப்போம். நீ வந்தது நல்லதா போச்சு, அதனால தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம். இதுக்கு ஏன் இதை நம்ம பாக்குறோம்னாக்கா, ஸ்திரீங்க வந்து அவங்க வாயினால ஒரு வீட்டை வந்து ஆசீர்வாதமா வழி நடத்தலாங்க. ஒரு சண்டையை வந்து ஒன்னில்லாத கூட அமைதிப்படுத்தலாம், சண்டையை உருவாக்கலாம் கூட. ரெண்டோட வல்லமையும் அவங்க கிட்ட இருக்குது. ஒரு ப்ராப்ளம் சால்வ் கூட பண்ணலாம் ஈஸியா. இந்த மாதிரி ஞானமா இருக்கணும். அதை தான் வந்து இங்க பாக்குறோம். அனாவசியமா பிரச்சனையை உருவாக்குறது அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஸ்திரீகள் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீகள் வந்து என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சுகமா அதை வந்து திருச்சி வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அந்த அபிகேல் இந்த மாதிரி இருக்கிறாருங்க. சரிங்களா? சோ மூணாவது கேரக்டர் நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும்னாக்கா, மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கணும். வீட்டுல மாதிரியா இருக்கணும், வேலை செய்யற இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், சபையில ஒரு மாதிரியா இருக்கணும். சரிங்களா? பவுல் இப்படியாக எழுதுறாரு தீத்து 2ஆம் அதிகாரம் 3-5, டைட்டஸ் 2:3-5ல, முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படி பரிசுத்த கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமையாக இராதவர்களும் தேவவசனம் தூஷிக்கப்படும்படிக்கு பலியை ஸ்திரீகளுக்கு தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் புத்தி சொல்லு. பாத்தீங்களா என்ன சொல்லணும்னாக்கா, முதிர் வயதுள்ள ஸ்திரீ மற்ற ஸ்திரீங்களுக்கு புத்தி சொல்லணுங்களாம். நற்குண அணியா இருக்கணும், கெட்டதை எதாவது பண்ணக்கூடாது, புருஷனுக்கு அணி இருக்கணும், ஒரு மாதிரியா இருக்கணும் தெய்வ பக்தியில. சரிங்களா? நம்ம சபையில அப்படி இருக்கணுங்க. எல்லாரும் இருக்கிறாருங்க இப்போ, இனிமேலாம் அப்படி இருக்கணும். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அப்படி இருக்கணும். மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கணும் ஸ்திரீ. சரிங்களா? இந்த சகோதரி மாதிரி நான் பைபிள் படிக்கணும், இந்த சகோதரி மாதிரி நான் வந்து ப்ரேயர் பண்ணணும், இந்த சகோதரி மாதிரி நான் உபவாசிக்கணும், இந்த சகோதரி மாதிரி ஒரு புருஷனுக்கு வந்து நான் வந்து கீழ்ப்படிக்கணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கத்துக்கணுங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல மாதிரி, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆதி சபையில இருந்து ஒரு ஸ்திரீ இருந்தாருங்க. யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபீபின்ற ஒரு சிஸ்டர். சரிங்களா? ரோமருக்கு வந்து பவுல் எழுதும் போது சொல்றாரு, இந்த சகோதரி எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, நான் இந்த அளவுக்கு ஊழிய செய்யறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணம்ட்டு சொல்றாரு. ரோமர் 16ஆம் அதிகாரம் 1-2, ரோமன் 16 சாப்டர் 1 and 2. செங்கரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பியோபியை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி அவருக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதாயமா இருந்தவள். பாத்தீங்களா எவ்வளவு பேருக்கு ஆதாயமா இருக்கிறாங்கனாக்கா, இந்த ஸ்ரீ சபை நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காளியா இருக்கிறாருங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு சபைக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு பாருங்க. ரோமர் சபைக்கு எழுதுறாரு, சொல்றாரு, எனக்கு நான் ஊழியம் பண்றதுக்கு இந்த ஸ்ரீ ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பா இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லணுங்க. இந்த ஸ்ரீ வந்து நம்ம சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கணும் எல்லாரும். ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ சபைக்கு போனோம் வந்தோன்ட்டு இல்லாம ஒரு நல்ல ஒரு மாதிரியா இருக்கணும். சரிங்களா? மற்றவங்களுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா இருக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு கேரக்டர், தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ கிட்ட இருக்க வேண்டிய கேரக்டர் என்னன்னாக்கா, ரொம்ப முக்கியமான குணமே இருத்தாங்க. கணவனுக்கு வந்து பணிந்து நடக்கணும், சப்மிசிவா இருக்கணும். சரிங்களா? அது நம்ம கொலோசியர் 3:18 வாசிக்கிறோங்க. மனைவியிலே கர்த்தருக்கேற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சில பேர் என்ன நினைச்சுக்கிறானாக்கா, புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னாக்கா நாங்க என்ன அடிமையா அப்படின்ற ஒரு தாட்ல வந்துடுறாங்க. அப்படி இல்லைங்க. புருஷருக்கு கீழ்படிறதுனா என்னன்னாக்கா, மரியாதை நிமித்தம் அவரை வந்து மதிக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி மரியாதை தருவோம், அந்த மாதிரி புருஷனுக்கு வந்து நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. அதுதான் அர்த்தமே தவிர அவர் வந்து ரொம்ப பெரியவர், நீங்க சிறியவங்க அப்படின்ற அந்த எண்ணத்துல சொல்லல. அதுவும் சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்கா, எல்லாருமே ஒண்ணுதான் கிறிஸ்துவுக்குள்ள. ஆனா ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிறாருங்க தேவன். ஸ்திரீங்க வந்து புருஷருக்கு வந்து கீழ்ப்பணிந்து இருக்கணும். இயேசுக்கு எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த மாதிரி கீழ்ப்பணிந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணம் யாருனாக்கா சாரல். அவங்க புருஷனை எப்படி கூப்பிட்டாரு அவரு, ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா ஆண்டவரேன்றாருங்க. இப்ப யாருன்னா அப்படி கூப்பிடுறாங்களா ஆண்டவரேன்ட்டு? வாழ போடன்னு சொன்னா இருந்தா பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சுத்தமா தமாத்து சொல்றோங்க, நம்ம யாரும் அப்படி இல்லை. ஸோ இப்ப என்ன பாக்குறோம்னாக்கா,
எனக்கு கூட இந்த விஷயம் படிக்கும் போது ஒருத்தர் ஞாபகம் வர்றாங்க. என் பெரியம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க கேஆர்புரத்துல. சாவர வரைக்கும் எங்க பெரியப்பா ஆண்டவர் ஐயான் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா புருஷனோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க போய் பழைய பாட்டிங்களெல்லாம் கேட்டீங்களா ஊர்ல, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னா சொல்ல மாட்டாங்க, பயப்படுறாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்தது. சரிங்களா? இதனால வந்து நம்ம ரொம்ப கீழானவங்க, ஸ்திரீங்கனாக்கா ரொம்ப கீழாங்கணும்ட்டு அது அர்த்தம் கிடையாதுங்க. அது ஒரு மரியாதை. தேவன் அந்த மாதிரி ஸ்திரீங்களை தான் ரொம்ப ரொம்ப ஆனர் பண்றாருங்க. ஒரு மகிமை இருக்குது அதுல. சரிங்களா? அதனால எந்த ஒரு சிறுமையும் கிடையாது. சரியா? சோ இதனால நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவன் எந்த அளவுக்கு ஆபிரகாம் கூட இருக்கிறாங்கனாக்கா, அவர் எங்கெல்லாம் போறாரோ கூடவே போறாருங்க. இப்போ தேவன் கூப்பிடாரு இல்லைங்களா, ஊரை விட்டு வானோன்னு இவருக்கு வயசாயிட்டுக்குது, அந்த அம்மாவுக்கும் ரொம்ப வயசாயிட்டுக்குதுங்க. இவரோ கிளம்புறாரு. இவர் கிளம்புறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, கூட அந்த அம்மாவும் வராங்க, அவங்களுக்கு வயசாயிட்டுக்குது. அதுதான் அந்த கணவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது எல்லாமே கூட நிக்கிறாருங்க. அவங்க எதுவுமே தடையா இல்லை. அதுதான் வந்து நம்ம பாக்குறோம். சோ இதுக்கு இன்னொரு அருமையான வசனம் இருக்குதுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 Peter chapter 3 1 and 2. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயப்படுகிற பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையா அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையிலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். பாத்தீங்களா? ஒரு புருஷர் இருக்கிறாருங்க, அவர் சத்தியத்துக்குள்ள இல்ல, ஆனா இந்த அம்மா வந்து நல்ல சத்தியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. அவர் இவங்களோட கேரக்டரை பார்த்தே அவர் மனசு திரும்பணுங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்திரீயோட கேரக்டர். இதே வந்து எனக்கு நல்லா சத்தியம் தெரியும், நான் ஏன் உன்னை மதிக்கணும்ட்டு அவங்க இருந்தாங்கனாக்கா அவர் மாறவே மாட்டாருங்க. நான் பெரியவனா நீ பெரியவனான்ற அந்த ஒரு டிபேட்லயே போயிடுவோம் லைஃப் ஃபுல்லா. ஆனா இங்க எப்படின்னாக்கா இந்த அம்மா பைபிள் படிக்கிறத பார்த்துட்டு இவர் எவ்வளோ கெட்டது பண்ணாலும் தாங்கி கொள்றாருங்க. அவர் என்ன மாதிரி குடிக்காரா இருந்தாலும் அந்த ஸ்மெல்லாம் தாங்கிட்டு கூட எவ்வளவு ஸ்திரீங்க இருக்கிறாருங்க. ஸ்மோக் பண்றாரு, அந்த ஸ்மெல்லே தாங்கிட்டு இருக்கிறாங்கனாக்கா ஸ்திரீங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த சகிப்புத்தன்மை யார்கிட்டே இல்லை. அதை நான் எங்க வேணா சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு புருஷன் என்ன மாதிரி குடிக்காரா இருப்பாரு, அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதை தாங்கிக்குவாங்க. அவர் அடிப்பாரு, அதை கூட தாங்கிக்குவாங்க. கேவலமா பேசுவாருங்க, ஆனா அவரை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு படுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்திரீங்களோட கேரக்டருங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்திரீ வந்து ஒரு புருஷனை மாத்துற அந்த இதுங்க. இந்த மாதிரி இருந்ததுனாலதான் நிறைய பேர் மாறிட்டு அந்த கெட்ட பழக்கத்துல விட்டுட்டு நல்லபடியா திரும்பி வராரு. அந்த மாதிரி இருக்கணுங்க ஒரு ஸ்திரீன்றது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட ஒரு நல்ல ஸ்திரீயானவள் வீடை கட்டுவாள்னு இருக்குதுங்க. எந்த விதத்துல கட்டுவாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்ப வீடு கட்டுன்றதுன்னும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னாக்கா, இப்போ நீதிமொழிகள் 11:1 வருதுங்க. Proverbs 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இப்ப என்ன சொல்றாருங்க, வீடு கட்டுறதுனாக்கா 2 அப்ஸ்டர் 3 அப்ஸ்டர் வீடு கட்டுறத பத்தி பேசிட்டு இருக்காரா இங்க சாலமன்? வீடு கட்டுறத பத்தி சொல்லுங்க. பிராக்டிக்கலா ஒரு வீடு கட்டுறத பத்தி பேசல. ஒரு வீடை வந்து நல்ல ஸ்திரீ கட்டுகிறாள்னாக்கா தெய்வ பக்தியா அந்த வீட்டை வந்து வழி நடத்துறாருங்க. அவங்கள பார்த்தா எல்லாருமே வந்து தெய்வ பக்தி கத்துக்கிறாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறை நல்ல விதமா வரணும்னாக்கா அந்த தாய் கையில தான் முக்கியமான அந்த இது இருக்குதுங்க, பொறுப்பு. அதனாலதான் புத்தி உள்ள ஸ்திரீ வந்து அந்த வீட்டை கட்டுகிறாள்ன்ட்டு நம்ம பாக்குறோம். சோ அங்க என்ன பாக்குறோம்னாக்கா எப்படி கட்டுறாருனாக்கா, ஹஸ்பண்ட் நான் நிறைய டைம்ல வீட்டுல இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஸ்திரீ தான் வந்து பசங்களுக்கு கடவுள் யாரு, கடவுளுக்கு ஏன் நம்ம கீழ்ப்படியணும், அவர் எவ்வளவு பெரியவர், நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும், ஏன் வந்து கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு பசங்களுக்கு சொல்லி தரதே அந்த அம்மா தாங்க. சரிங்களா? அந்த அம்மாவோட கேரக்டர் தான் பசங்களுக்கு வரும் நிறைய டைம். ஏன்னா அப்பாவுக்கு வந்து அவ்வளோ டைம் இருக்காது பசங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, இந்த அம்மாவுக்கு தான் இருக்கும். அதனாலதான் நீங்க பாக்குறீங்க, அம்மா எந்தெந்த வீட்டுல ரொம்ப கடவுள் பக்தியாக்குறாங்களோ பசங்களும் அதே மாதிரி இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அதுதான் பாக்குறோம். நல்லபடியா ஸ்திரீயா வயசான ஸ்திரீ வந்து அந்த வீடை கட்டுறாருனாக்கா கடவுளோட பயபக்தியோட அந்த வீடை கட்டுறாருங்க. அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட இருக்குதுங்க, 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் நம்ம வந்து பாக்குறோங்க. யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டிமோத்தியோட அம்மாவும் பாட்டியும். இந்த டிமோத்தி ஏன் வந்து ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தியா இருக்கிறாருனாக்கா, அவங்க அம்மாவும் ரொம்ப கடவுள் பக்தி இருக்குது, அவங்க பாட்டிமாருக்கும் ரொம்ப கடவுள் பக்தி இருக்குது. 3வது தலைமுறை வரைக்கும் அந்த கடவுள் பக்தி வருது. ஒருவேளை திமோத்தியோட அம்மா வந்து கடவுள் பக்தி இல்லை, அவங்க பாட்டிக்கும் இல்லைனாக்கா இவர் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வந்திருக்க முடியாது.
சரிங்களா? 2 தீமோத்தி 1:4-5 வசனங்கள். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராய்ந்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசுக்குள்ளும் உன் தாயாகிய யூனிஸுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாத்தீங்களா? அவங்க அம்மா பேர் வந்து யூனிஸ், அவங்க பாட்டி பேர் வந்து லோயிஸ். இவங்க 2 பேரும் ரொம்ப கடவுள் பக்தி ஆகிறாருங்க. அதே பக்தி வந்து டிமோத்திக்கிட்டே வருது, பாக்குறாருங்க டெய்லி. பாட்டிமாரும் ரொம்ப பயபக்தி ஆகிறாரு, அம்மாவும் ரொம்ப பயபக்தி. பையனுக்கும் அதே கேரக்டர் வருது. அப்போ டிமோத்தி நீங்க பாத்தீங்கன்னாக்கா எஃபெசு சபைக்கு வந்து மூப்பர் ஆகுறாரு. அவரு பாலுக்கு வந்து உடன் ஊழியக்காரரா ஆகுறாரு. அவ்வளவு பெரிய இடத்துக்கு ஏன் வராருனாக்கா காரணம் அம்மாவும் பாட்டிமாரும் அந்த அளவுக்கு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இருந்தா சாதாரணமா நீங்க நினைச்சிடக்கூடாதுங்க. நம்ம பயபக்தியா இருந்தா எப்படி அது பெனிஃபிட் ஆகுதுன்ட்டு 3-4 தலைமுறை வரைக்கும் அது பெனிஃபிட் ஆகுங்க. அம்மா வந்து நல்லா இருந்தாக்கா அது 2-3 தலை வரைக்கும் அது வந்து வாழடி வாழையா வருது. அதனாலதான் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். 1 தீமோத்தி 2:15 வசனம். 1 தீமோத்தி 2:15 அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோட விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெறுவதினாலே ரட்சிக்கப்படுவாள். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்திரீங்க வந்து குழந்தை பிறக்கிறதுனால ரட்சிக்கப்படுறாங்க, அவ்வளவுதான். அப்படி இல்லைங்க. குழந்தை பிறக்கிறதுனால மட்டும் அவங்க ரட்சிக்கப்படுகிறது இல்லை. என்ன பாக்குறோம்னாக்கா விசுவாசம், அன்பு, பரிசுத்தம் இது வந்து ஸ்திரீங்கள்ட்ட இருக்கணும். அப்பதான் வந்து அதே கேரக்டர் வந்து பசங்கள்ட்டே வரும். இதை இப்போ இந்த அம்மா வந்து வெறும் கொல்ல பெத்துட்டு அப்படியே விட்டுட்டாக்கா அவங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்களா? இல்ல. அந்த அன்பு, விசுவாசம், கற்பு, இந்த பரிசுத்தம் இது வந்து பசங்கள்ட்டயும் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்பதான் வந்து அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அம்மா கிட்ட இருந்தா பசங்களுக்கு வருது. பைபிள் படிக்கிறதாகட்டும், ப்ரேயர் பண்றதாகட்டும், சாப்பிடும் போது ப்ரேயர் பண்றதாகட்டும், இந்த கேரக்டர் எல்லாமே வந்து அம்மா கிட்ட இருந்தா பசங்கள்கிட்ட வருது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனாலதான் வந்து புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்ன்ட்டு நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம பாக்குறோம். அடுத்த கேரக்டர் நம்ம என்ன கத்துக்கலாம் அவங்க கிட்டன்னு பாத்தீங்கன்னாக்கா புத்தி உள்ள ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கிற அழகுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. வெளிரங்கமா அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதை நம்ம பார்க்கலாங்க. 1 பீட்டர் சாப்டர் 3:4 1 பேதுரு 3:4 வசனம். அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாக இதயத்தில் மறைத்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. பாத்தீங்களா? எது அலங்காரமா இருக்கணும்ன்றாரு? அமைதியா இருக்கிறது. அந்த குணம் தான் அவனுக்கு அலங்காரம்ன்றாரு. நீங்க வெளியில பண்ற மேக்கப்போ இல்ல போடுற ஜுவல்ஸோ அது அலங்காரம் இல்லைங்க. சரிங்களா? அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதுன்றாரு. அதுதான் தேவன் பார்வையில ரொம்ப விலையேற பெற்றது. நீங்க போடுற ஜுவல்ஸோ, இப்ப கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், அந்த கல்யாண பொண்ணோட இங்க போற கெஸ்ட்டுங்க தான் ரொம்ப விலையுறந்த மேக்கப்ஸ், நிறைய ஜுவல்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறது. ஆனா தேவன் அதை பாக்குறது இல்லைங்க. தேவன் எதை பாக்குறாருனாக்கா உள்ள இருக்கிற அந்த குணத்தை பாக்குறாருங்க. எந்த அளவுக்கு தெய்வ பத்தி உங்க கிட்ட இருக்குது, எந்த அளவுக்கு ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்பணிந்து இருக்கிறாருங்க, எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் லைஃப்ல கொடுக்குறாருங்க. இதுதான் வந்து தேவன் பாக்குறாரே தவிர வெளிரங்கமா போடுற மேக்கப்புக்கோ இல்ல ஜுவல்ஸ்க்கோ வந்து பாக்குறது இல்லைங்க. சரிங்களா? சோ அதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். ஓகே? சோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வெளிரங்கமா இருக்கிற மேக்கப்புக்கு கொடுக்க கூடாதுங்க. ஓகே? கேரக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேவன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ வந்து கேரக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே தவிர அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே? உலகம் நம்மளை எப்படி பாக்குறது, நம்ம போடுற ட்ரெஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா தான் இருக்கணுமே தவிர அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசை வர மாதிரி வரக்கூடாதுங்க. அப்படி அட்ராக்டிவா இருக்கக்கூடாது. அது வந்து இயேசு என்ன சொல்றாருனாக்கா இருடல் யாரால வருதோ அவங்களுக்கு ஐயோன்றாரு. இருடல் ஒருத்தர்னால இன்னொரு ஒரு சகோதரருக்கோ ஒரு சகோதரி இருக்கோ நம்மளால நம்ம போடுற ட்ரெஸ்னால நம்ம போடுற நகைனால அவங்களுக்கு வந்து டெம்டேஷன் ஆகுதுனாக்கா நம்மளுக்கு ஐயோன்றாரு இயேசு. நம்ம அப்படி நடந்து கூடாது. நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த சகோதரர் மாதிரி இந்த சகோதரி மாதிரி பயபக்தியா நான் இருக்கணும்ன்ற ஆசை தான் வரணுமே தவிர அந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி மேக்கப் பண்ணணும், அந்த மாதிரி அட்ராக்டிவா இருக்கணும் அந்த ஆசை வரவே கூடாது.
சரிங்களா? ஸோ அடுத்த வசனம், அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும்னா, காசிப் பேசக்கூடாதுங்க. சரிங்களா? எப்படி இருப்பாங்கனாக்கா, அனாவசியமான புறங்கூறுதல், மற்றவங்கள பத்தி தவறா பேசுறதெல்லாம் வராது. ஓகே, அது வந்து 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 தீமோத்தேயு சாப்டர் 3:11. அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொடுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களுமாய் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? நல்லொழுக்கம், அவதூறு பேசாம இருக்கிறது, எல்லாத்துலயுமே உண்மையா இருக்கிறது. சரிங்களா? ஒரு சர்வே என்ன சொல்றதுனாக்கா, ஸ்திரீங்க வந்து ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகள் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஆம்பளைங்க எவ்வளவு பேசுறாங்க தெரியுமா? வெறும் 13,000 தான். சரிங்களா? ஸோ ஜென்ஸோட அதிகமா பேசுறது வந்து விமன் தான். ஆனா என்ன வார்த்தைகள் பேசுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஊர்க்கதை பேசுறோமா, தேவையில்லாத காசிப்ஸ் பேசுறோமா? சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் ஒரு தெய்வபக்தி உள்ள ஸ்திரீ விட்டுருந்தாங்க. மேபி சத்தியத்துக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் இருந்துக்கலாம். சத்தியத்துக்கு வந்துட்ட பிறகு கூட நம்ம வந்து இன்னொருத்தரை பத்தி பேசுறோம், காசிப் பேசுறோம்னாக்கா அதெல்லாம் நல்ல கேரக்டர் கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு ஸ்ரீ அதெல்லாம் தேவன் கேட்கிறாருங்க. அந்த இயேசு சொல்றாரு இல்லையா, வீணா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு தரணும்ட்டு. அப்ப இவ்வளவு வார்த்தைகள் டெய்லி பேசுறோம்னா எவ்வளவு கணக்கு தரணுங்க? பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட கேரக்டர் வந்து காட்டுது. நான் யாருன்றத வெளிப்படையா அது வந்து காட்டுதுங்க. சரியா? சோ ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ பேசுற வார்த்தைகள் மத்தவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரி இருக்கணும். மத்தவங்களுக்கு வந்து என்கரேஜிங்கா இருக்கணும். பசங்களுக்கு வந்து நல்ல புத்தி சொல்லி கொடுக்கறதா இருக்கணும். தவறான வழியில போறவங்கள அது திருத்துற விதமா இருக்கணும். இயேசுவை பத்தி வார்த்தைகளா இருக்கணும். சுவிசேஷத்தை பத்தி தான் பேசுறதா இருக்கணும். நல்ல புத்தியுள்ள வார்த்தைகளா இருக்கணும். அனாவசியமான ஊர்க்கதைகள் பேசுறது, மற்றவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து அறவே இருக்கக்கூடாதுங்க. தெய்வ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ யாருமே வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? அடுத்த கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ கிட்ட, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ கிட்ட நம்ம பாக்குறது கடின உழைப்பாளியா இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கர், சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. தெய்வ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ யாருமே வந்து சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்களா, மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆம்பளைங்களால முடியாதுங்க. பசங்களையும் பார்த்துன்னு வேலையும் பார்த்துன்னு எல்லாமே பண்றது சிஸ்டருங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஆனா பிரதர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தைய அவ்வளோ ஈஸியா வந்து வளர்க்க முடியாதுங்க நம்மளால. ஆனா சிஸ்டருங்க வேலையும் பார்த்துன்னு குழந்தைங்களே பார்த்துக்குவாங்க. இதுதான் அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு டேலண்ட். கடவுள் கொடுத்துக்கிற கிஃப்ட்டுங்க அது. அது எல்லாருக்கிட்டயும் வராது. ஆனா சோம்பேறியா இருக்க மாட்டாங்க தெய்வ பக்தியில ஒரு ஸ்திரீ. அது வந்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ல இருந்து 15. ஆட்டு மயிரையும் சணலியும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுத்து. பாத்தீங்களா? இருட்டோட எழுந்துனா என்னங்க? ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது அவங்க தான். வீட்டுல நிறைய வீட்டில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செய்யறது அவங்க தான். ஆனா கடைசியா சாப்பிட்றது அவங்களா தான் இருப்பாங்க. பசங்களுக்கு அது பத்தாதா போயிடுமோன்ற ஒரு பயம் கூட இருக்கும். எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் அவங்க சாப்பிடுவாங்க. நிறைய அம்மாங்க அப்படித்தாங்க. என் பையனுக்கு பத்தாத போயிடுமோ, என் பொண்ணுக்கு பத்தாத போயிடுமோன்ட்டு அந்த இதுலயே வந்து எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் பரிமாறிட்டு கடைசியா தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சோம்பேறியா ஒரு நாள் இருக்க மாட்டாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான தேவபக்தியில ஒரு ஸ்திரீ கிட்ட இருக்கிற கேரக்டர். எவ்வளவு கஷ்டப்படுவாருங்க. வீட்டுல வந்து ஹஸ்பண்டுக்கு கூட நிறைய பேர் புரிஞ்சிக்காம நடந்துக்குவாங்க. அதை கூட வந்து தாங்கிக்குவாங்க. குடும்பம் வந்து இதா நாசமா போகக்கூடாது, நம்ம வந்து பொறுத்துக்கணும், பொறுத்துன்னு எல்லா கஷ்டமும் தாங்கிக்கின்னு அப்படியே இருப்பாங்க. இதுதான் தெய்வ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டருங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து குடும்பத்தாருக்கு உண்மையா இருப்பாங்க. அப்புறம் கடவுளுக்கும் ரொம்ப உண்மையா இருப்பாங்க. இதுதான் தெய்வ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டருங்க. என்னதான் வந்து வீட்டுல ஹஸ்பண்ட் சரியில்லையோ இல்ல குடும்பத்தார் சரியில்லையோ விட்டு கொடுக்க மாட்டாருங்க. சரிங்களா? வேற தவறான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போக மாட்டாங்க. தெய்வபக்தியுள்ள ஸ்திரீ சொல்றாருங்க. ஆனா இப்ப இருக்கிற உலகம் எவ்வளவோ தவறான வழிகள்ல இருக்குது. சரிங்களா? நம்ம சபையிலேயே எவ்வளவு நம்ம பாக்குறோம். ஹஸ்பண்ட்ஸ் இல்லைன்னா கூட கடவுள் மேல ரொம்ப பயபக்தியோட உண்மையா இருக்கிறாருங்க. கடவுள் மேல அவ்வளவு உண்மையா இருக்கிறவங்க இருக்கிறாருங்க. நம்மளுக்கே ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அவங்க இருக்கிறாருங்க. சரிங்களா? ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17. ஒரு கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ எவ்வளவு உண்மையா இருக்கிறாரு பாருங்க அவங்க மாமியாருக்கு. சரியா? அதற்கு ரூத்
நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணம் அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடுவர் என்றால். எவ்வளோ விசுவாசத்தை பாருங்க, எவ்வளோ உண்மையாக்குறாருங்க அவங்க மாமியாருக்கு. நினைச்சிருந்தா ஜாலியா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணி இருந்துக்கலாம். இவங்களும் வயசாயிட்டுக்கிறாருங்க, நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை நம்ம மாமியாருக்கு, நம்ம தான் கூட இருந்து அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும்ட்டு போறாருங்க, கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ எந்த மாதிரி இருக்கிறாங்கனாக்கா இதுதான் ஒரு கடவுள் பக்தி உள்ள ஸ்திரீயோட கேரக்டர். சரிங்களா? எல்லாருக்கிட்டே இந்த கேரக்டர் வராதுங்க. கடவுள் மேல பயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கேரக்டர் வரும். எவ்வளோ உண்மையா இருக்கணுமோ அவ்வளோ உண்மையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், வீட்டாருக்கும் ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வ பக்தியோட ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேத் இருக்குங்க கடவுள் மேல. கடவுள் மேல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் என்னை காப்பாத்துவார், வழி நடத்துவாரு அப்படின்ற ஒரு எண்ணம். சரிங்களா? அது வந்து ரொம்ப நாளா பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறாருங்க, பிளட் இஷ்யூ இருக்குது அவங்களுக்கு, கண்டினியூஸா பிளட் வருது. அவங்களுக்கு என்ன ஒரு யோசனைனாக்கா, அவர் ட்ரெஸ்ஸை தொட்டுட்டா போதும் எனக்கு சரியாயிடும், வேற எந்த விசுவாசமும் இல்லை, அவர் ட்ரெஸ்ஸை டச் பண்ணிட்டா போதும் எனக்கு சரியாயிடும்ட்டு. எவ்வளவு பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுங்க? இயேசு என்னை பார்த்துக்குவாரு, தேவன் இருக்கிறாரு என்னை பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமான விசுவாசமும். மத்தேயு 9:21, நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். பாத்தீங்களா? தொட்டா சரியாயிடும், எனக்கு தெரியும் அவர் ஆண்டவர், டச் பண்ணா எனக்கு நன்றுன்ற அந்த விசுவாசம் அதுதாங்க. அதுதான் கடவுள் பக்தி உள்ள ஸ்திரீயோட கேரக்டர். சரிங்களா? யார் மேலேயே இல்லை விசுவாசம், கர்த்தர் மேல இருக்குது. ஓகே, இன்னொரு ஸ்திரீ இருக்கிறாருங்க, இவர் சீமோன் வீட்டுக்கு போறாரு. அங்க ஒரு ஸ்திரீ வந்து அபிஷேகம் பண்றாங்க அவரு. எல்லாரும் கெட்ட ஸ்திரீ அப்படின்னும் போது இயேசு என்ன சொல்லாரு பாருங்க, லூக் 7:44, ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். பாத்தீங்களா எவ்வளவு விசுவாசம்னாக்கா, என்னை வந்து உலகமே பாவின்னு சொல்லிட்டோம், என்ன எல்லாரும் கெட்டவங்க தான் சொல்றாங்க, ஆனா இவரு என்ன அந்த மாதிரி எல்லாம் புறக்கணிக்க மாட்டாரு அப்படின்ற எண்ணம். அதுதாங்க இயேசுவோட கேரக்டர். அவர் பழங்கந்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து லோ லைஃபாக இருந்தவங்க தான். லோ லைஃப்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி கெட்டதாக இருந்தவங்க கேரக்டர்ஸ். போய் பேசுகிறவங்க, குடிக்கிறவங்க, வரி வசூல் இருக்கிறவங்க, அவங்க கிட்ட போய் சகஜமாக பழகுறாருங்க. இதுதான் இயேசுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற கேரக்டர். ஆனால் அங்கே பரிசேயர் சதேசர் அவங்களாம் பாவி, அவங்க கிட்ட என்ன உட்கார்றேன்னு கேட்குறாருங்க. நான் பாவிகளுக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்றாரு. சரிங்களா? அதுதான் வந்து அவங்க கிட்ட இருந்த விசுவாசம். அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுங்களா? லூக் 7:50, அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். உன்னோட விசுவாசம் இருக்குது இல்லையா என் மேல, அது உனக்கு ரட்சிப்பை தரும், போ, பயப்படாத, ரட்சிப்பு உனக்கு உண்டு அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்துனால எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. அந்த விசுவாசம் இந்த ஸ்திரீ கிட்ட இருக்குது. அவர்கிட்ட போனா என்னை புறக்கணிக்க மாட்டாரு, எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்ட்டு. அதே மாதிரி நடந்துச்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவ பக்தியுள்ள ஸ்திரீ கிட்ட என்ன இருக்கும்னாக்கா, தேவன் என்னை யூஸ் பண்ணிட்டோம், கடவுளால் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சரிங்களா? கடவுள் என்ன எப்படி வேணா யூஸ் பண்ணிட்டோம், நான் ரெடி, அவரோட ஊழியத்தை செய்யறதுக்கு நான் ரெடி, அவர் எப்படி வேணா என்னை யூஸ் பண்ணிட்டோம், நான் சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இனிமேல் தேவன் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை வழி நடத்துட்டோம், இதுதான் என்னோட சித்தமா தேவனே, என் வாழ்க்கையில நீங்க வச்சுக்கிறீங்கன்னா நான் இதை ஏத்துக்கிறேன் தேவனேன்ட்டு. இப்ப மரியாள் கிட்ட வராருங்க தேவதூதர், உனக்கு குழந்தை பிறக்கும். அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, சரிங்களா, யார் கூடய சம்மந்தம் இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறகுதுனாக்கா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. இப்ப நம்மளே இப்ப ஏத்துக்கணும், பக்கத்துல யாருக்கும் அப்படி நடந்துச்சுன்னா நம்மளே அசிங்கமா தான் பேசுவோம் இல்லையா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நடுக்கட்டும் தேவனே, நடுக்கட்டும், அந்த மாதிரி நீங்க உங்களோட சித்த எத்தானா நடுக்கட்டும்ன்றார். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, பாத்தீங்களா, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். வேற யாருன்னா சொல்லுவாங்களா அந்த மாதிரி?
அதுதாங்க அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான கேரக்டர். அதனாலதான் வந்து அவங்க ரொம்ப அந்த ஊர்ல வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. சாதாரணமான ஒரு ஃபேமிலியில பொறுக்க வைக்கல. அவங்க கிட்ட ரொம்ப ஓச்சுவஸாக்குறாங்க அந்த அந்த ஸ்திரீ. அதனாலதான் இயேசு அவங்க வயித்துல பொறுக்கிறாருங்க. கேரக்டர் பாருங்க. நடக்கட்டும் தேவனே, கடவுள் பக்தி. இன்னும் இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு தெய்வ பக்தியா வர்றதுக்கு இவங்களும் ஒரு முக்கியமான காரணங்க. அப்பா அம்மா வந்து தெய்வ பக்தி இல்லாம பசங்க ஆட்டோமேட்டிக்கா வராது. சரிங்களா? சின்ன வயசுல நல்லா வந்து கடவுள் பத்தி பேசியிருக்கணும். பழைய ஏற்பாடுல தேவன் அவங்களை எப்படி வழி நடத்தினாருன்ட்டு இயேசுக்கு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் கேட்டுதான் அவர் வந்து வந்திருப்பார். சரிங்களா? அப்போது தேவதூதன் அவள் இடத்துல இருந்து போய்விட்டான். பாத்தீங்களா? அதுதான் அவங்களோட கேரக்டர். நடக்கட்டும். என்னதான் சூஸ் பண்ணிக்கிறாரா தேவனு? என் வயிற்றுல தான் வந்து ரட்சகர் பொறுக்கணுமா, நடக்கட்டும் அப்படின்ட்டார். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டர். அடுத்து தெய்வ பக்தி உள்ளோட ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலக விஷயத்தை பார்க்கிலும் தேவனோட விஷயத்துலதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. சரிங்களா? சோ இப்ப நம்ம பசங்க கூட இருக்கிறாருங்க. அவங்க முன்னாடி நம்ம போயிட்டு சீரியல் கதை பேசுறது, அவங்க முன்னாடி பிலிம் பாக்குறது, அவங்க முன்னாடி உலக கதை பேசினா கடவுள் பக்தியா வருவாங்களா? அம்மா கையில ரொம்ப முக்கியமான இது இருக்குதுங்க. ஒரு அம்மா வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா குடும்பம், பசங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அவங்க மூலியமா தான் வருது. இதை நம்ம மறக்க முடியாது. சரிங்களா? அவங்க பேசுற விதம், அவங்க வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதம், அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கேர் பண்ற விதம், இதை பார்த்து தான் பசங்க அவங்க கத்துக்கிறது. அவங்களே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்கலன்னா பசங்களுக்கும் அந்த மரியாதை வராதுங்க அப்பா மேல. சரிங்களா? அவங்களே வந்து கடவுள் பத்தி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா லைஃப்ல உட்காந்து கண்டினியூஸா சீரியல் பாக்குறாங்க, இல்ல ஃபிலிம் பாக்குறாங்க, இல்ல வேற ஏதோ வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் பாக்குறாங்கன்னா பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனா அம்மா வந்து கடவுள் பக்தியா இருந்தாக்கா பசங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த திருந்தணுன்ற எண்ணம் வரும் இல்லையா? நம்மளை பார்த்தா அவங்க கத்துக்கிறாங்க. ஓகே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 37. ஓகே, அங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்திரீ வராருங்க, அன்னாள் என்றவங்க. இயேசு வந்து கூட்டிட்டு போறாருங்க ஆலயத்துக்கு. அப்ப அந்த ஸ்திரீ இருக்கிறாரு. அசேரோடைய கோத்திரத்தாலும் பாலோனின் குமாரத்தியாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பரியத்தில் விவாகம் பண்ண முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்திருந்தாலும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். பாத்தீங்களா? சின்ன வயசுல ஹஸ்பண்ட் இறந்துறாரு. 84 வயசு ஆயிடுச்சுங்க. என்ன மாதிரி ஆசை வருங்க வயசுல தான் ரொம்ப டெம்டேஷன் வரும். அதான் ஹஸ்பண்ட் ரொம்ப சீக்கிரம் இறந்துட்டாருனாக்கா ரொம்ப தவறான யோசனைகள் எல்லாம் நிறைய பேர் கெட்டு கூட போயிடறாருங்க. ஆனா இந்த அம்மா பாருங்க, 84 வயசு வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆலயத்தை விட்டு எங்கேயும் போகலன்னா எவ்வளவு கடவுளுக்கு முக்கியத்துவம், எந்த அளவுக்கு கடவுள் மேல பயபக்தி. பாத்தீங்களா? இதுதான் தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டருங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம சபையிலே இருக்கிறாருங்க ஸ்திரீங்க, ஹஸ்பண்ட் இல்ல, ஆனாலும் கடவுளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது, சபைக்கு கரெக்டா வர்றது, ரொம்ப உண்மையா இருக்கிறவங்க இருக்கிறாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கடவுள் பக்தி உள்ள ஸ்திரீ பண்ற வேலை. அடுத்து அவங்க கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ என்னன்னா, தேவனோட ஊழியக்காரங்களுக்கு நல்லா சப்போர்ட்டா இருப்பாரு. சரிங்களா? இப்போ நம்ம மூப்பர் இருக்கிறாரு, வர்மபதர் இருக்கிறாரு. ஏன் வந்து அந்த அளவுக்கு ஊழியம் பண்றாரு பாத்தீங்கன்னா, 2 பேர் ரொம்ப சப்போர்ட் ஆகுறாருங்க. ஒன்னு வந்து அவங்க தாயாரு, இன்னொன்னு சிஸ்டர் மனைவியார். 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் ஆகுறதுனாலதான் இவ்வளவு ஊழியம் செய்றாரு. அதே மாதிரி தான் மோஸ் பிரதரும். இல்ல அந்த ஸ்ரீ சப்போர்ட்டிவா இல்லைன்னு வச்சுக்கோங்க, பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி நிச்சயமா பண்ணவே முடியாது. அவங்க அந்த அளவுக்கு தேவ பக்தியா இருக்கிறதுனாலதான் அவ்வளவு ஊழியம் பண்றாருங்க அவங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாருங்க. சரிங்களா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3. பின்பு அவர் பட்டணங்களின் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பண்ணியவரும் அவரோட கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியங்காரியான சூசாவின் மனைவி ஆகிய யோன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோட இருந்தார்கள். பாத்தீங்களா? 2-3 ஸ்திரீங்க, சூசானா, ஜொஹானா, மரியா மகதலின், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாருங்க, அவங்க ஆஸ்தியை வித்து அவருக்கு ஊழியத்துக்கு என்னென்ன காசு தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாருங்க. என்ன மாதிரி கேரக்டர் பாத்தீங்களா? ஒரு இயேசு கிறிஸ்துக்கு சிஸ்டருங்க சப்போர்ட் பண்றாருங்க, ஊழியத்துக்கு தாங்குறாங்க.
இதுதான் வந்து தெய்வ பக்தியுள்ள ஸ்திரீங்க செய்யற வேலை. ஓகேங்களா? எந்த இடத்துலயும் வந்து ஊழிய நிக்கிறதுக்கு ஒரு தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ வந்து காரணமா இருக்க மாட்டாருங்க. அப்படி காரணமா இருந்தாங்கனாக்கா அவங்க கிட்ட தெய்வ பக்தி இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அடுத்து தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் லைஃப்ல கடவுள் மேல ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்குங்க. கடவுள் பாத்துக்குவாரு, எனக்கு அவர் தான் துணை. இந்த உலகத்துல யாருமே என் கூட இருக்கலாம், இல்லாம போலாம், ஆனா தேவன் என் கூட இருக்கிறாருன்ற அந்த எண்ணம் இருக்குங்க. பாத்தீங்கன்னாக்கா மார்த்தாள் இருக்கிறாரு, லாசரு செத்துட்டாரு இல்லையா? அப்போ இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீங்க என் கூட இருந்திருந்தா என்னோட தம்பி செத்துருக்க மாட்டாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாருங்க, கடைசி நாள்ல நீங்க அவரை எழுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும் இயேசுவே, நீங்க எழுப்புவீங்கன்னு தெரியும், ஆனா நீங்க எங்க கூட இருந்திருந்தா இவர் போயிருக்க மாட்டாருன்றாரு. அதுதான் விசுவாசம். என்ன கஷ்டமான சூழ்நிலையில கூட அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 21, 22. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டு கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? என்னோட சகோதரன் செத்துருக்க மாட்டான் நீங்க இருந்திருந்தீங்கன்னா. இப்ப கூட நீங்க ஒரு வார்த்தை தேவனிடத்துல கேட்டா நீங்க என்ன கேக்குறீங்களோ அது தருவாரு, அது எனக்கு தெரியும். பாத்தீங்களா? அதே மாதிரி கேட்டாருங்க, ஏஞ்சி வானோடனே ஏஞ்சி வந்துட்டாரு. பாத்தீங்களா என்ன விசுவாசம்? சோ அதுதான் வந்து என்ன மாதிரி ஹார்ட் டைம் வந்தாலும் கடவுள் பாத்துக்குவாரு. இது சகோதரங்கள் கூட வரத்தில்லைங்க. ஒரு டைம் நம்மளே வந்து சோர்ந்து போயிடுறோம், என்னப்பா இது பிரச்சனையா வந்துங்குதுன்ட்டு. ஆனா பாருங்க, இந்த ஸ்ரீக்கு இது கேரக்டர் பாத்துக்குவாரு. இயேசு வந்துட்டாரு இல்ல, இனிமேட்டு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அண்ணா இருக்கிறாருங்க, சாமியல் அவங்க அம்மா. அவங்கள வந்து கேலி பண்றாருங்க, கொள்தை இல்லைன்ட்டு. சரிங்களா? ரொம்ப பேஜாராயிடுது. அப்போ தேவன் இடத்துல போயிட்டு ஜெபம் பண்றாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10, 11. ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 1 verse 10 and 11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானின் மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாத்தீங்களா? சாவர வரைக்கும் அவனுக்கு நான் ஊழியம் செய்ய வைப்பேன், சவர கத்தி அவர் தலையில படாது, நான் பண்றேன் தேவனேன்ட்டு விசுவாசம் இருக்குதுங்க. நீங்க அதுவும் ஆண் பிள்ளைன்ட்டு கேக்குறாருங்க. ஆண் பிள்ளை அதே மாதிரி தேவன் கொடுத்தாரு. இதுதான் வந்து இன்னா மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில கூட தேவன் என்ன மாத்துவாரு. அந்த சூழ்நிலையில ஒன்னும் இல்லை, தேவன் எல்லாத்தோட பெரியவர்ன்ட்டு. இதுதான் தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீங்க. யோபின் மனைவி மாரி இல்ல. யோபின் மனைவி என்ன சொல்லிட்டாங்க, என்ன நீ தேவன் என்ற, அவரை சாவ விட்டு நீயே செத்து போ அப்படின்றாரு. பாத்தீங்களா? இது ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க, ஆப்போசிட் கேரக்டர். ஓகேங்களா? அடுத்து தேவ பக்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் கர்த்தரோட வார்த்தையை கேட்கறதுக்கு, அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எவ்வளோ உலக காரியங்கள் என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம். இப்போ இந்த டைம்லயே எவ்வளோ சீரியல் இருக்குது, சேனல் ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நம்ம சகோதரிகள் உட்காந்து வசனத்தை கேட்கிறாருங்க. அதுவே காட்டுது எந்த அளவுக்கு கடவுள் மேல அவங்களுக்கு பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14, 15. இங்க லிடியா அப்படின்ற ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. 16, 14, 15. அப்பொழுது திரத்தியா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவருமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லுவதைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தளினார். பாத்தீங்களா? அந்த ஆட்டை வந்து தேவன் ஓபன் பண்றாருங்க. ஏன்னாக்கா கடவுள் மேல அவ்வளவு பயபக்தி இருக்குது, வசனத்தை கேட்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. எல்லாருக்கும் இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்கள தான் கர்த்தர் வந்து கூப்பிடுத்துங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருத்தி கேட்டுக்கொண்டாள். பாத்தீங்களா? வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாருங்க, பவுல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உபசரிக்கிறாருங்க. இதுதான் தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ. சரிங்களா? இது வந்து ஒரு பாக்கியமா நினைச்சு பண்றாருங்க. ஒரு ஊழியக்காரங்களை உபசரிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அந்த வசனத்தை கேட்கிற அந்த மனசுக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய மனசு. அது எல்லாருக்கும் வர்றது இல்லைங்க. தேவ பக்தி பயபக்தி யாருக்குதோ காட்லி உமனுக்கு மட்டுமே அந்த கேரக்டர் இருக்கும். சரிங்களா? அடுத்து
ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட கற்றுக்க வேண்டியது மற்றவங்களுக்கு நல்ல தெய்வீகமான ஆலோசனைகள் தருவாருங்க. சரிங்களா? இப்போ நானே பேசிட்டு இருக்கிறேன், நானே ஏதாவது தவறாக பேசிட்டேனாக்கா, நம்ம மூத்த சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாருங்க, அவங்க வந்து ஆலோசனை சொல்லலாம், இது தவறு பிரதர் இப்படி இல்லைன்ட்டு. அந்த லெவலில் இருக்கணும். தேவபக்தி உள்ள ஒரு ஸ்திரீகள் அப்படி இருந்தாங்க, அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாருங்க. சரிங்களா? அந்த ஆலோசனையில் நம்மளும் கேட்டுக்கணும். சரிங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிசிலா இருக்கிறாருங்க. அப்போ வந்து அப்போலோ ஊழியம் பண்றாரு. அப்போலோக்கு சில விஷயம் தெரியல. அப்போ இந்த பிரிசிலாவும் அக்கிலாவும் கூப்பிட்டுட்டு சொல்றாருங்க, இந்த மாதிரி இல்லை பிரதர், இப்படிதான், இதுதான் கரெக்டுன்னும் போது அவரும் ஏத்துக்கிறாருங்க. சரிங்களா? பாருங்க, நீ ஸ்திரீ என்கிட்ட வந்து சொல்றியா? பவுல் சொல்றாரு இல்லைங்களா, ஸ்திரீங்களுக்கு பிரசங்கம் பண்ற அந்த இது இல்லைன்றாரு. ஆனா ஆலோசனை சொல்லலாங்க, அதுல எந்த தடையும் இல்லை. ஏன்னா ஸ்திரீங்களும் வந்து நல்ல ஆலோசனை கொடுப்பாருங்க அவங்க. பட் ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னாக்கா, அவங்க கடவுளோட இதுல இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து அவங்க ஆலோசனை கொடுக்குறாருங்க. அப்போஸ்தலர் 18:24-26. அப்பொழுது அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் 18ஆம் அதிகாரம் 24-26. பட்டணத்தில் பிறந்தவரும் சாதுரியவானும் வேத வாக்கியங்களில் வல்லவுமானிய அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்தில் வந்தான். அப்பொழுது கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானம் மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதித்து கொண்டு வந்தான். அவன் ஜெலபாயத்திலே தைரியமாய் பேசிக்கொண்டு இருக்கும்போது அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பாத்தீங்களா? அப்போ இவர் நினைக்கல, நான் பெரிய ஊழியக்காரன், நீ வந்து எனக்கு சொல்றியா அப்படின்ட்டு. ஒரு சிஸ்டர் சொன்னா கூட தாழ்மையா கேட்கிறாருங்க. சரிங்களா? சிஸ்டருக்கு அந்த கேரக்டர் இருக்கு. சில பேர் அந்த அளவுக்கு ஞானம் இருக்குதுங்க நம்ம சபையில. சரிங்களா? அது அப்படி இல்லை பிரதர், இப்படித்தான் போது நம்மள கேட்கணுங்க. சரிங்களா? அடுத்து என்னன்னாக்கா, அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய கேரக்டர், ஒரு காட்லி உமனோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தையின்படி ரொம்ப கீழ்ப்படிந்து நடப்பாருங்க. வசனத்தை கேட்கறது வந்து ஒரு பாயிண்ட்னாக்கா, அந்த வசனத்தின்படி நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய உட்காந்து 2 hour சப்ஜெக்ட் கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, அதன்படி நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் அப்படி நடப்பாருங்க. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 2 John chapter 1:5-6. இப்பொழுதும் அம்மாளே, நான் ஒரு வரியில் உள்ள அன்பை கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டு இருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. பாத்தீங்களா? ஸ்திரீக்கு எழுதுறாருங்க, சபையை வந்து ஸ்திரீக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஆதி முதல் கற்பனை என்னன்னாக்கா அன்பு, நீ அந்த அன்புல நடக்கணும்ன்ட்டு. இப்ப சபைக்கு சொல்றதுனால நம்மளுக்கும் அது அப்ளை ஆகுது. ஓகே, அந்த வழியா நடப்பாங்க. அதை நீங்க பார்க்கலாங்க. கடவுள் பக்தி உள்ள ஸ்திரீங்க வந்து அவங்க கேரக்டரே வந்து ரொம்ப 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 கனவுள்ள ஒரு கேரக்டரா இருக்குங்க. அனாவசியமான விஷயம் பேசுறதோ இல்ல தேவையில்லாத விஷயங்களை இன்டர்ஃபியர் ஆகுறதோ அப்படி இருக்காது. மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருப்பாங்க, எல்லாத்துலயும் வந்து நல்ல ஒரு மாதிரியா இருப்பாருங்க. இதுதான் தேவபக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டர். சரிங்களா? அடுத்த கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவபக்தி உள்ள ஸ்திரீ இயேசுவை பத்தி மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, சத்தியத்தை பத்தி முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசுவாருங்க. நம்மளுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது மற்றவங்கள்ட்ட பேசுறது, ஆனா தேவ பக்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சத்தியத்தை சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா வந்து அவங்க சத்தியத்துக்குள்ள கூட்டுட்டு வர்றதுக்கு முயற்சி எடுப்பாங்க. நிறைய பேர் ஸ்திரீங்க நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள நிறைய பேர் கூட்டுட்டு வந்திருக்கிறாருங்க, அந்த ஸ்டோரிஸ் கூட இருக்குது. ஓகேங்களா? இப்ப இயேசு வந்து அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறாருங்க. ஓகே, அவங்க மன திரும்பி என்ன பண்றாருங்க, இயேசு பத்தி அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயே போய் சொல்றாருங்க. யோவான் 4:39, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பாத்தீங்களா? அந்த அம்மா போய் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றாருங்க இயேசு பத்தி, அவங்களும் விசுவாசி ஆகுறாங்க. இதுதான் தேவபக்தி உள்ள ஸ்திரீயோட கேரக்டர். எனக்கு வந்து இயேசு இந்த மாதிரி நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு, அவரால் தான் நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாருங்க. நம்ம சத்தியத்தை பத்தி இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான காட்லி கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுங்க. சரிங்களா? ஒரு காட்லி உமன் வந்து யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்கும் போது சும்மா போக மாட்டாங்க.
ஏழை எளியோருக்கு சாப்பாடு இல்லை, யாராவது வந்து பிச்சை கேட்குறாங்க, ஏதாவது கஷ்டம்னாக்கா உடனே அவங்க கிட்ட இருக்கிறது என்னவோ அதை வந்து கொடுப்பாருங்க. இதுதான் வந்து காட்லி உமனோட கேரக்டர். தேவனும் அதை தான் வந்து விரும்புகிறார். நீதிமொழிகள் 31:20, ப்ராவப்ஸ் 31:20, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். பாத்தீங்களா? ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாருங்க. இதுதான் தேவபக்திகளோட ஸ்திரீயோட கேரக்டருங்க. கரங்களை வந்து நீட்டணும் ஏழைங்களுக்கு. ஓகே, அது வந்து முக்கியமான கேரக்டர். அடுத்து கடைசியான பாயிண்ட் என்னன்னாக்கா, மற்றவங்களுக்கு உபசரிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாருங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஊழியம் செய்கிறவங்களுக்கும் சரி, யார் புதுசாக வீட்டுக்கு வந்தாலும் தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ நண்டுகிற விதமே வேற விதமாக இருக்கும். அவங்கள வந்து உட்காந்து அவங்களுக்கு கவனிச்சு அவங்களுக்கு தேவையானது கொடுக்கறது, சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்களா? இப்படி இருக்கணும்ட்டு தேவனும் விரும்புகிறாருங்க. 1 தீமோத்தேயு 5:10, பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுத்தவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரைகளையும் ஜாகிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவருமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவிகளை கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். பாத்தீங்களா? யாருன்னா ஒருத்தர் ஊழியக்காரர் வந்தா அவங்க கால்களை கழுவுறதே வந்து ரொம்ப பெரிய பாக்கியமா அந்த காலத்துல நினைச்சாருங்க. அது என்னோட கடமை, அது எனக்கு பாக்கியம் நினைச்சு பண்ணாருங்க. அது ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு யாராவது வந்தாக்கா ரொம்ப அவங்கள கவனிப்பாங்க. ஊழியக்காரர் யாருன்னா வந்தாக்கா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அகாமடேஷன்லாம் பண்ணி அந்த காலத்துல ரொம்ப இருந்துச்சு இது. அதனால்தான் ஊழிய செய்யறவங்களுக்கு எங்க ஊருக்கு போறாங்களோ அங்க யாராவது ஒருத்தர் வீட்டுல போய் தங்குவாங்க. ஸ்திரீங்க அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருங்க. பிரிஸ்கிலா நம்ம பார்க்குறோம், அப்புறம் ஃபீபி சிஸ்டர் நம்ம பார்த்தோம், இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாருங்க. நிம்பா, இன்னும் நிறைய சிஸ்டருங்கள பேர் வந்து பவுல் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. சரிங்களா? அதனால தான் அது இருந்துச்சு. இப்போ 2 எக்ஸாம்பிள் வந்து இதை பத்தி நம்ம பார்க்குறோம். ஒன்று யாருனாக்கா ரெபேக்கால். உபசரிக்கிறது எப்படி உபசரிச்சாங்கனாக்கா, அந்த வராருங்க யாரு, பொண்ணு கேட்டுன்னு வராரு இவருக்கு வந்துங்க. சரிங்களா? ஈசாக்குக்கு பொண்ணு கேட்டுட்டு வர்றாரு வேலைக்காரு. அவர் வந்து தண்ணி தான் கேட்கிறாரு, எனக்கு தண்ணி கொடுங்கன்ட்டு. இந்த அம்மா என்ன பண்றாருங்க, உனக்கு மட்டும் இல்ல ஒட்டகத்துக்கோ தரேன்றாருங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒட்டகம் சாதாரணமா தண்ணி குடிக்காது. எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வாக்குறாருங்க. கிணத்துல இறங்கி அது வந்து இது பண்றாரு. அது வந்து ஆதியாகமம் 24:17-19 வாசிக்க வேணாம், எனக்கு நல்லா தெரியும்ன்றதுனால அதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணலாங்க. அவ்வளோ பேருக்கு பண்றாருனாக்கா எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கணும், எவ்வளவு கடவுள் பக்தி இருக்குது, எவ்வளவு கேரக்டர் இருக்குது பாருங்க. அவ்வளவு ஒட்டங்கத்துக்கோ தண்ணி கொடுக்குறாரு, இந்த வேலைக்காருக்கோ தண்ணி கொடுக்குறாரு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ராகாப் ஸ்திரீ. அந்த ஸ்பைஸ் வராங்க தெரியுங்களா, அவங்க கிட்ட சொல்றாருங்க, உங்க தேவன் உண்மையான தேவன்ட்டு எங்களுக்கு தெரியும். அவரை பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. கண்டிப்பா இந்த தேசத்தை உங்களுக்கு அவர் தருவாருன்ட்டு சொல்லிட்டு விசுவாசமா அவங்கள வந்து ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உபசரித்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இந்த வழியா போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு. இதுதான் வந்து தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீயோட கேரக்டர். சரிங்களா? தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதிரி ஸ்திரீங்க இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தேவன் வந்து நம்ம ஒரு மனுஷன் வந்து செப்பரேட்டா இருக்க முடியாதுங்க, எல்லாமே பண்ண முடியாதுன்றதுனால தான் நம்மளுக்கு ஸ்திரீங்களை ஒரு சப்போர்ட்டா கொடுத்துருக்கிறாருங்க. ஸோ தேவனோட ஆசீர்வாதம் தான் அது. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளும் அவங்கள ஆனர் பண்ணோம், அவங்களும் வந்து நம்மள ஆனர் பண்ணுவாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.